அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த காலை பொழுது ஒரு நல்ல பொழுதாக இன்றைய நாளை உங்களுக்கு தொடங்கி வைக்க வருகிறது. நல்ல நாள் இந்த நாள். உங்க குடும்பங்கள்ல நல்ல செய்தி தேடி வரப்போகிறது. இன்னைக்கு யாருக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்கோ, திருமண நாள் இருக்கோ, உங்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்கள் ராசிகளுக்குரிய பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நான் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு இந்த நாள்ல சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் மத்தியானம் 1:13 வரைக்கும் பயணம் பண்றார். பிறகு மிருகசீரிட நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு ஒரே சிந்தனை தான் மேஷராசிக்கிறாளுக்கு. ஏதோ சிந்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதுலதான் அதிக கவனம் இருக்கும். ஒரு காலத்தில் பொழுதுபோக்கு விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது. மிஞ்சி போனால் தியேட்டரில் போய் சினிமா பார்க்கறது தான் இருக்கும். அதாவது ஒரு தொலைக்காட்சியில், அரசு தொலைக்காட்சியில் ஒரு பழைய படத்தை போட்டால் அதுக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்து உட்கார்ந்து பார்ப்போம். அது ஒரு காலம். இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா இளைஞர்களுக்கும் அதை நோக்கிய பார்வை. மேஷராசி இளைஞர்கள் இன்னைக்கு பொழுதுபோக்கு விஷயத்திலும் சோசியல் மீடியாவில் மூழ்கி இருப்பதிலும் அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே நேரத்தில் பிசினஸ் வெகு லாபம் தரும். ஃபாரினுக்கு போற முயற்சிகள் வெற்றி பெறும். ரிஷபராசி என்பர்களே, தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கிறது. ராசியில சந்திர பகவான் இருக்கார். அம்மாவுடைய ஆசீர்வாதம். பெத்த தாய் உயிரோடு இருக்கிற போது பலர் அதை கவனிக்க மாட்டாங்க. தாய் இறந்த பிறகு கண்ணீர் விட்டு கதறுவது, என் தாய் எனும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவியடி கிளியே அப்படிங்கிறது. தாயுடைய அன்பு வேணும் உலகத்தில், அவளுடைய ஆதரவு வேணும். இன்னைக்கு தாய் தகப்பனுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. நீண்ட நாள மனசில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிறது, ஒரு எண்ணம் நிறைவேறுகிறது. நல்ல ஜிம்முக்கு போகக்கூடிய எண்ணம் இருக்கும். பினான்சியலா ஒரு புதிய முயற்சி பண்றீங்க, பணம் சம்பாதிப்பதற்கு அந்த முயற்சி வெற்றி பெறும். சகோதர உறவுகளோடு உங்களுக்கு பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு போகும் பாருங்க, அந்த பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தியாகும். இது நல்ல நாள், ஆனந்தமான நாள், கல்யாண செய்தி கூடி வரும் நாள். மிதுனராசி என்பர்களே, சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். நிறைய செலவாகும், ஆனா சுப செலவாக ஆகும். மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கள், அப்ப செலவாகுமா இல்லையா? ஆனா மகிழ்ச்சியான செலவு இல்லையா? அது என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு மகிழ்ச்சி இல்லையா? இந்த நாள் வருமானமும் பெருகும். குடும்பத்தில் சுப செய்திகள் கூடி வரும். 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும். ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. இப்போ அது என்னன்னு கவனிக்கணும். ஆனா ஒரு கடன் விஷயம் ஒன்று வாட்டும், சிலரை வாட்டும். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா சிவபெருமானை வழிபடணும். வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் குறையும். சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறோம். இந்த நாள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போற அற்புதமான நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடகராசி என்பர்களே, ஒரு முக்கியமான பதவி, அந்த பதவி நமக்கு கிடைக்குமா இன்னொருத்தருக்கு கிடைச்சிட போறதான்னு ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த பதவி இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுக்கு கிடைக்கும். உங்க மனசுல இருந்த போராட்டம் அதுதானே. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கைகூடி வரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கவலை இப்போ தீரும். என் பையன் மாதிரி உண்டா உலகத்தில், இந்த மாதிரி பையன் யாருக்கும் கிடைக்காது. தமிழும் தமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கெல்லாம் இனிதுனர் வள்ளுவர். எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் அந்த ஜீவராசிக்கு என்னவா, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பையன், தன்னுடைய பொண்ணு தன்னை விட அறிவாளி அப்படின்னு உலகத்தில்
யாராவது சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா தாய் தகப்பனுக்கு. உன்னை விட உன் பக்கத்து வீட்டுக்காரன் மிகச்சிறந்தவன், உன்னை விட உன்னோட போட்டியாளர் மிகச்சிறந்தவன் சொன்னால் அது ஏற்றுக்காது மனசு. உன்னை விட உன் பிள்ளைகள் பெரிய அறிவாளிகள் அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷப்படும். கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் நல்ல அறிவாளிகளாக இருக்க போறாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க போகுது, வருமானம் இருக்கும். சிம்மராசி என்பர்களே, எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் நல்ல பெரும் புகழ் இன்னைக்கு கிடைக்கும். ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா சளி தொந்தரவு, இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்கள் சிலருக்கு உண்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு புதிய வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதுக்குரிய சூழல் இன்னைக்கு கணிந்து வரும். புதுசா ஒரு இடம் வாங்கக்கூடிய சிந்தனை பெருகும். சகோதர உறவுகள் பக்கபலமா இருப்பாங்க. சகோதரர்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் கூடி வரும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போனாமா, மியூச்சுவல் ஃபண்டில் போனாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, தங்கம் வாங்கலாமாங்கிற எண்ணமெல்லாம் இன்னைக்கு. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அனுக்கிரகம் பண்றார். இந்த கன்னிராசிக்கும் ரிஷபராசிக்கும் இடையில் அப்படி ஒரு பொருத்தம். இன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபராசியில் இருக்கார். கன்னி ராசி என் ராசி, ரிஷப காளை ராசி உன் ராசி அப்படின்னு சொல்ற மாதிரி இது கன்னி ராசியில் பிறந்தவாளுக்கு ரிஷபராசியில் பிறந்தவாளுக்கும் இடையில் இன்னைக்கு ஒரு இணக்கம், இன்னைக்கு ஒரு பாச பிணைப்பு, சில இடங்களில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். உடம்புல இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். பிசினஸ் இன்னைக்கு நல்லா டெவலப் ஆகும். துலாம் ராசி என்பர்களே, இது ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும். கண் திருஷ்டி பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். விருச்சிக ராசி என்பர்களே, எடுக்கிற முயற்சியெல்லாம் சூப்பரா வெற்றி பெறும். உதாரணமா ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றிகரமா இன்னைக்கு நடக்கும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் நல்ல முறையில் கூடி வரும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் கௌரவம் பெருகும் நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாள்ல சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். திடீர் வேலை மாற்றம் சிலருக்கு கிடைக்கும். ஹெல்த்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது மிக அவசியம். சிலருக்கு கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு புதுசா கடன் வாங்கக்கூடாது. பிசினஸ் லாபகரமாக அமையும். மனசுக்கு நிம்மதி உண்டு. மகர ராசி என்பர்களே, 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்களை பார்க்கிறார். மிகப்பெரிய யோகம். அந்த நல்லவர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். ஆபீஸ்ல அந்த உயரதிகாரி உங்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா சந்தோஷம் வருது பாருங்க. அந்த மாதிரி இந்த நல்ல கிரகம், இயற்கை சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்ப்பதனால எல்லா நன்மைகளும் நடக்கும். இப்பெல்லாம் திருச்செந்தூர் முருகனை வழிபடணும் மகர ராசிக்காரா. நல்ல விஷயங்கள் கூடி வரும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். அவங்களுக்கும் நல்ல எதிர்காலம் உருவாகும். வியாபாரம் நல்ல லாபம் தரும். கும்பராசி என்பர்களே, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் இப்ப விலகிடும். நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு கிடைக்கக்கூடிய யோகம், அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம், விஐபியாக லைஃப்ல நீங்க உருவாவதற்கு அடிப்படைகள் உருவாகும் நேரம் இது. இந்த மாதிரி நாட்கள்ல முருகப்பெருமானை வழிபட்டுனே வரணும். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் கூடி வரும். சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு. சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாள் தன வருமானம் பெருகும். முயற்சிகள் வெற்றி பெறும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளும் வெற்றி பெறும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். சகோதரர்களோட நல் உறவு அமையும். பிசினஸ் பார்ட்னரோட சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரலாம், கவனம் தேவை. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?